ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான பச்சைப்பயிறு தோசையும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமான ஒரு சட்னி ரெசிப்பியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாக மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசி இல்லாமல் ஒரு 2-3 தடவை கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அரிசி பருப்பு ஊற தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது குறைஞ்சது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறணும். இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க போகிறதில்ல, உடனே தான் தோசை செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. ஒருவேளை நைட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே ஊற வச்சுருங்க, சரியாக இருக்கும். நான் இதை ஓவர் நைட் ஊற வச்சுக்கிறேன். பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு. நம்ம சேர்த்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இதை 2 பேட்சாக அரைக்க போகிறதுனால ஃபஸ்ட்டு பாதியை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்து தண்ணியாட்டம் அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரியே அரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், தோசை மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே இருக்கு இல்லைங்களா? இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க, நமக்கு சரியாக இருக்கும். இப்போ தோசை மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுட்டு கல் சூடானதும் இதில் 1 கரண்டி அளவுக்கு மாவை சேர்த்துட்டு தோசை உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்க்கலாம். தேய்க்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். தேய்ச்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வேக விடுங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்து கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறமா இது அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா வேக விடுங்க. தோசை 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாவை நீங்கள் 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த தோசைக்கு பொருத்தமாக நல்லா காரசாரமாக ஒரு சட்னி ரெசிபி செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் மல்லி விதை, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா தாளிக்கும் பொழுது சேர்த்துக்கோங்க, இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க. இந்த மல்லி விதை சட்னிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது 2 நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு, 6 வரமிளகாய், 5 பச்சை மிளகாய், அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஓரளவுக்கு செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து விடுங்க. மிளகாய் நல்லா செவக்கட்டும். பாருங்கள், வரமிளகாய் செவந்து பச்சை மிளகாய் நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் என்ன சைஸில் எடுக்கிறீங்களோ அதே சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சரியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க, நல்லா ஆறட்டும். இது முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கூடவே உங்களுக்கு சட்னி என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த திக்னஸ் நமக்கு சரியாக இருக்கும். இப்போது சட்னி தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இது கூட 3 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டியான பச்சைப்பயிறு தோசையும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமான ஒரு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.